ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஇடி டெஸ்ட்டு, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தேர்வு 5 மதிப்பெண் குறைத்து அரசு ஆணை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஇடி எக்ஸாம், டிஇடி தேர்வு 5% மதிப்பெண் குறைப்பு, ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி விழுக்காடு 5% குறைந்து அரசாணை வெளியீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைந்தபட்ச தேர்வு மதிப்பெண் 50% அல்லது 75 மதிப்பெண் என நிர்ணயம், பட்டியல் பழங்குடியினருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 40% அல்லது 60 மதிப்பெண் என நிர்ணயம், அரசாணை கடந்த ஆகஸ்ட் 11 தேர்வு எழுதிய தேர்வுகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆசிரியர்களுக்கான தொடர்வதற்கு தகுதி தேர்வு எழுதியுள்ள ஆசிரியர்களுக்கும் அரசாணை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிக்கான குறைந்தபட்ச தேர்வு மதிப்பெண் 50% இருக்கணும், அப்படி இல்லைன்னா 75 மதிப்பெண் அப்படின்னும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் இல்லைன்னா பட்டியல் இன மக்களுக்கு 40% அல்லது 60 மதிப்பெண் எனவும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாணை ஆகஸ்ட் 11 தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆசிரியர்களாக தொடர்வதற்கு தகுதி தேர்வு எழுத உள்ள, இதுக்கப்புறம் யாரெல்லாம் டீச்சர்ஸாக இருக்காங்களோ அவங்களாம் டீச்சர்ஸாக கண்டினியூ ஆகிறதுக்கு அதுக்கான தகுதி தேர்வு எழுத உள்ள ஆசிரியர்களுக்கும் இந்த அரசாணை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீச்சராக இருந்தால் இதை பற்றி உங்களோட கருத்தை இங்கே பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.